guys, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு விஷயம் என்னன்னா வர்மம். ஒரு வர்மத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அது என்னன்னா இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா அடங்கல் பகுதியை பார்க்க போறோம். இதுக்கு பேர் மந்த அடங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்க இருக்குன்னா கரெக்டான பாயிண்ட் நம்முடைய புருவத்துடைய நடு பகுதிக்கு 1 இன்ச்சு மேல இந்த பகுதி. இந்த இடத்துல கை வச்சிங்கன்னா ஒரு குழி மாதிரி ஒரு இடத்துல அந்த இடத்துல விழும், தனியா ரொம்ப மைன்யூட்டா இருக்கும். இந்த இடத்துல மட்டும் நம்ம ப்ரெஷர் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு மந்த புத்தி உள்ள ஒருத்தரை சுறுசுறுப்ப கூடைய ஒரு புத்தி உள்ளவர்களா மாத்திரும். அது மட்டும் இல்லாம இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் மத்தத்தின் தல அடங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நீங்க குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ அவங்க ரொம்ப ஆக்டிவ் ஆவாங்க. முக்கியமா கர்ப்பிணி பெண்களுக்கு இதை அதிகமா தூண்டக்கூடாது. தூண்டினால் பெரும் ஆபத்தை விளைவிக்கும் அவங்களுக்கும் குழந்தைக்கும். ஸோ இந்த வர்ம புள்ளியை ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம கையாளணும். ரெண்டாவது, தெரியாம கொள்ளாம பிரஷர் சில முத்திரை மூலயமா அழுத்துறதோ இங்க அடிபட்டதுன்னா ரொம்ப ஆபத்தை விளைவிக்கும் கூட. ஒரு முக்கிய ஆபத்தான ஒரு வர்ம புள்ளி கூட. இதை ஒரு 3 நிமிஷம் நம்ம தொடர்ந்து செய்தோம். பெருவிரல் இந்த விரல்ல நம்ம செஞ்சோம் அப்படின்னா அவர் சுறுசுறுப்படைஞ்சிடுவாரு, தூக்கம் நல்லா வரும், ஆரோக்கியமா இருப்பாங்க, மனநலம் மகிழ்ச்சியா இருக்கும். மறக்காம இந்த அடங்கலை முயற்சி செய்து பாருங்கள். நன்றி. அடுத்த பதிவில் வேற ஒண்ணு பார்க்கலாம்.